மகாநதி அப்கமிங் எபிசோடில் இங்கே விஜய் வந்து வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு சொல்லி போயிடுறாரு. இங்கே காவேரி விஜய் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் ஏன் இப்படி இருக்கார்? நாம் அவரை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம். நாம் அத்தனை வாட்டி கேட்டோம்ல அவர்கிட்ட, ஒருவேளை உங்கள் வெண்ணிலா வந்துட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்ல. ஆனால் விஜய் வந்து நான் வெண்ணிலாவெல்லாம் மறந்துட்டேன், இனிமேல் நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே, அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போது அந்த வெண்ணிலாவை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைகிறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை வெளியில் போகிறேன் வரேன், ஏன் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு கூட சொல்ல மாட்டாரு. அந்த ராகினி அவள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறா. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது ஏன் விஜய்க்கு புரிய மாட்டுது அப்படின்னு இங்கே காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நாம் ஒரு வேளை இந்த வீட்டில் இருக்கிறது தப்போ? அப்போது விஜய்க்கு வெண்ணிலாவை பார்த்ததும் நம்மளை பார்த்தா ஞாபகங்கள்லாம் போயிடுச்சு போல். அப்போது நாம் விஜய் கூட பழகினது அவ்வளோதானா அப்படின்னு இங்கே காவேரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு காவேரி மேலே அன்பு இருக்குது. ஆனால் விஜய் காவேரிகிட்ட நேராக பேசாமல் போகிற போக்கில் ஒரு லெட்டர் எழுதிச்சிட்டு போகிறாரு. ஆனால் அந்த லெட்டரை ராகினி பார்த்துட்டு கிழிச்சும் போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகினி அடிக்கடி விஜய் பண்ணலாம் பார்த்துட்டு காவேரியை எப்படி கடுப்பேற்றலாம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி விஜய் இல்லாதப்போ காவேரிகிட்ட போயிட்டு விஜய் இனிமேல் வெண்ணிலாவை தான் சேர்ந்து வாழ போகிறாரு அப்படி இப்படின்னு காவேரியுடைய மனசை கஷ்டமும் படுத்துகிறாங்க. இதெல்லாமே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாம் இந்த வீட்டில் இருக்க வேணாம், போயிடலாம் அப்படின்ற மாதிரி காவேரி முடிவு பண்ணுறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தாத்தா மேலே வராரு. வந்ததும் காவேரி என்னம்மா பண்ணுற, சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இங்கே காவேரி ஒரு நாள் ஃபுல்லாக விஜயை பற்றி யோசிச்சு பயங்கர தலைவலியோடு இருக்காங்க. இல்லை தாத்தா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, ஏம்மா வாமா மணி ஆயிடுச்சு. இல்லை தாத்தா, இன்னும் விஜய் வரல, விஜய் வந்ததும் நான் விஜய் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கீழே போயிடுறாரு. போனதும் இங்கே பார்த்தா நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் காட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் காட்டினதில் டாக்டர் சொன்ன விஷயம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, அப்போ தான் அவங்களுடைய பல ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்துட்டுருக்காங்க. வர வழியில் காவேரி விஜய் வர மணியாச்சு, ஆளையே காணோம், விஜய் வருவாரா மாட்டாரா, என்னதான் நடக்குது அங்கே அப்படின்னு இங்கே யோசிச்சுட்டு இருந்த காவேரி, சரி நாமளே விஜய்க்கு கால் பண்ண என்ன அப்படின்னு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் இங்கே விஜய் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்ததும் இங்கே காவேரின்னு சொன்னதும் சரின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. இங்கே காவேரி தயங்கிக்கிட்டு, விஜய் நான் காவேரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் அங்கே யாரோ ஒருத்தவன் டக்குன்னு வண்டியை குறுக்க வந்தது. உடனே விஜய் நான் பண்ணுறவை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சுட்டு அங்கே பார்க்குறாரு. டக்குன்னு ஒருத்தன் குறுக்க வந்தனால பிரேக் அடிச்சுட்டு அங்கே விஜய் அவனுக்கு சத்தம் போடுறாரு. அவனும் அப்புறம் போயிடுறான். அவமா விஜய் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே காவேரி யோசிக்கிறாங்க, என்ன இது நம்ம பேர் சொன்னவொடனே அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுட்டாரு. அப்போது நம்ம மேலே அவருக்கு சுத்தமாக எந்த ஒரு அன்புமே இல்லையா? நம்மக்கிட்ட அப்படி பழகினாரே, யார் வந்தாலும் நீ தான் காவேரி முக்கியம்லாம் சொன்னார். ஆனால் இந்த வெண்ணிலா வந்ததும் எல்லாத்தையுமே மறந்துட்டார்ல, நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டார்ல. நம்ம இப்போது டிஷ்யூ பேப்பர் மாதிரி தானா? அவருக்கு தேவையான வரைக்கும் கூட வச்சுருந்தாரு, வேண்டான முடிவு பண்ணதும் கசக்கி தூக்கி போட்டார். அப்போது அந்த ராகினி சொல்கிறதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு இங்கே காவேரி இன்னும் பயங்கர குழப்பத்தில் டென்ஷனோடு இருக்காங்க. இப்படியாப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணுமா, இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து கார் சவுண்டு கேட்குது. பார்த்தா விஜய் வந்து காரை நிப்பாட்டுறாங்க. வெண்ணிலாவை அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி அழைச்சிட்டும் வராங்க. அழைச்சிட்டு வந்து இங்கே ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறார் விஜய். இதை காவேரி பார்க்குறாங்க. நம்மளை விட இந்த வெண்ணிலாவிற்கு எவ்வளோ முக்கியங்கிறது நல்லாவே புரியுது. எந்த அளவுக்கு கைத்தாங்களாக அழைச்சிட்டு போகிறார்ல அப்படின்னு இங்கே காவேரி பார்க்குறாங்க. வெண்ணிலாவை பத்திரமா அழைச்சிட்டு போய் விஜய் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு வெளில வந்தோடனே தாத்தா கேட்குறாங்க, டே விஜய்,
சாப்பாடு சொல்லியா வெண்ணிலாவை படுக்க வச்சிட்டேன். இல்லை தாத்தா அவள் சாப்பிட்டா. சரிடா நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று இல்லை தாத்தா நானும் வெண்ணிலா கூடயே ஹோட்டலே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே தாத்தா ஒன்று டேய் என்ன இப்படி சொல்கிற, உனக்காக காவேரி சாப்பிடாம காத்துட்டு இருந்தாடா அப்படின்னு சொல்லவும் தாத்தா அவள் சாப்பிட சொல்ல வேண்டியதானே, நான் தான் வெளில போயிருக்கேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் என்ன விஜய் பேசுகிற, காவேரி கால்லேருந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா, இன்னும் அவள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணுறா, எனக்கு என்னமோ ஒன்றால் தான் அவளுக்கு கஷ்டம் தோணுதுறா அப்படின்னு சொல்லவும் என்னத்தா சொல்கிறீங்க, இல்லையே நான் காலையில் லெட்டர் வச்சுட்டு பண்ணுறாத்தா அவளுக்கு, அப்போ அதை அவள் படித்து பார்க்கலையா, அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா போல தாத்தா அப்படின்னு சொல்லவும் டே விஜய் திரும்ப சொல்கிறேன், சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையும் வெடிக்கும், எதாக இருந்தாலும் சரி நீ மனசு விட்டு அவள்கிட்ட பேசிட்டு அப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் அப்படின்னு இங்கே தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போகிறாங்க. டேய் சாப்பாடு எடுத்து போடா அவளுக்கு காவேரிக்கு அப்படின்னு தாத்தா சொல்ல இருங்க தாத்தா நானே அவளை இங்கே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போகிறாரு. காவேரி ரூமில் படுத்துருக்காங்க. சே நாம் விஜயை எப்படிலாம் நினச்சோம், ஆனால் விஜய் இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டாரே, இனிமேல் நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட வேண்டியதான் நம்ம அப்படின்னு காவேரியை முடிவு பண்ணி படுத்துருக்காங்க. விஜய் காவேரிகிட்ட பேசலான்னு ரூமுக்கு வராரு. வந்து இங்கே காவேரி கிட்டே போகிறாரு. போயிட்டு காவேரி அப்படின்னு சொல்ல வரும்போது இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. டக்குன்னு விஜய் வெளில போயிறாரு. இங்கே காவேரி எங்கே விஜய் வந்த மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. பார்த்தா விஜய் ஓடி போய் பார்க்குறாரு. வெண்ணிலா எதையும் நினச்சி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. உடனே இங்கே விஜய் வெண்ணிலாவை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாரு. வெண்ணிலாவும் அப்படியே தூங்குறாங்க. விஜய் யோசிக்கிறாரு, சரி நம்ம போய் காவேரியை பார்த்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்க்க போகிறாரு. ஆனால் காவேரி அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. சரி இங்கே காவேரி ஏஞ்சிக்கிட்டோம் காலையில் பார்க்கலான்னு சொல்லி விஜய் படுக்கலான்னு போகிறாரு. திரும்பவும் வெண்ணிலா சவுண்டு கேட்குது. திரும்ப போய் பார்க்குறாரு. வெண்ணிலா பயந்து போயிருக்காங்க. திரும்பவும் வெண்ணிலாவை தட்டி கொடுத்து படுக்க வைக்கிறாரு. சரின்னு விஜய் அப்படியே அங்கேயே படுத்துறாங்க. காவேரி காலையில் ஏஞ்சி பார்க்குறாங்க, விஜய் வரவே இல்லை. ஏஞ்சி வந்து பார்த்தா இங்கே வெண்ணிலா ரூமில் வெண்ணிலாவுக்கு பக்கத்தில் படுத்திருக்காரு. அதை பார்த்தோன்னே காவேரி ரொம்பவுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் நைட்டு சாப்பிட கூட இல்லை, தாத்தா சொல்லியும் கூட எனக்கு சாப்பாடு தரவும் இல்லை, என்னை பார்க்க வரவும் இல்லை. என்னை விட அவருக்கு அந்த வெண்ணிலா தானே முக்கியம். என்னதான் இருந்தாலும் நம்ம அவர் வாழ்க்கையில் ரெண்டாவது தானே வந்தோம். முதல்ல அவர் காதலித்தது நேசித்தது எல்லாமே அந்த வெண்ணிலா தானே. அதான் அந்த வெண்ணிலா வந்ததும் நம்மளை தூக்கி அனுப்பிச்சிட்டாரு. இனிமேலும் நம்ம இங்கேருந்து இந்த ராகினிகிட்ட அசிங்கப்பட்டு வாழ்கிறத விட நாம் கிளம்பி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் காவேரி திரும்பவும் பேகை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க.